ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வாழைக்கு நடுவில், அதாவது வாழைக்கு உரமாக்குறதுக்காக நம்ம வந்து சணப்பை போட்டிருந்தோம். இந்த சணப்பையை பணப்பைன்னு கூட சொல்லுவாங்க. இந்த சணப்பையை வந்து எந்த பருவத்தில் அதை உரமாக்கணும், அது எந்த பருவத்தில் அதை உரமாக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த அளவு சத்து வந்து உரங்கள் வந்து அந்த வாழைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட இந்த முழு வீடியோவையும் பாருங்கள். அதுக்கு முன்னால் வில்லேஜ் ரிலேட்டடாகவும் விவசாய ரிலேட்டடாகவும் ரெகுலர் வீடியோ நம்ம சேனலில் வரும். அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம மலையத்தம் வாழைக்கண்ணுக்கு வந்து ஊடகத்தில் வந்து நம்ம இந்த சணப்பை அப்படிங்கிற இந்த சணப்பையோட விதைகள்லாம் போட்டிருந்தோம். இது வந்து எந்த பருவத்தில் போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழைக்கண்ணு ஊனி ஒரு 15-20 நாள் கழிச்சு நம்ம இந்த சணப்பைங்கிற உரம் போட்டிருந்தோம். நம்ம வாழைக்கண் போட்டு 2 மாதத்துக்கு ஊடகத்தில் எந்தவித உரமும் நம்ம வாழைக்கண்ணுக்கு வைக்க மாட்டோம். சாணி உரமாகவே இருந்தாலும் நம்ம அந்த வாழைக்கண்ணுக்கு வைக்க மாட்டோம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாணி உரம் வந்து ஒரு வகை ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து அந்த வாழைக்கண்ணோட இலையை வந்து பழுப்பு இலை அடிக்கிறக்கோ அந்த வாழைக்கண்ணை பழுதாக்குறக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 மாதத்துக்கு அந்த வாழைக்கன்று வந்து பச்சை குழந்தை மாதிரி தான். அந்த வாழைக்கண்ணுக்கு எந்தவித உரமும் நம்ம வைக்காமல் அந்த சணப்பை உரத்தை நம்ம சுற்றி போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சணப்பையும் அந்த வாழைக்கண்ணோட சேர்ந்து வளரும். இந்த சணப்பைக்கு ஏதாவது உரம் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சணப்பைக்கு எந்தவித உரமும் தேவையில்லை. இந்த சணப்பை வந்து வாழைக்கு பாயக்கூடிய தண்ணியில் இருந்து அதுக்கு தேவையான தண்ணி சத்தையும், அதுபோக சணப்பையில் வந்து வேர் முடிச்சுகள் இருக்கும். ரைசோபியம்னு சொல்லக்கூடிய ஒரு வகை பாக்டீரியா வந்து அந்த வேர் முடிச்சுகள் இருக்கும். இது வந்து காற்றுல உள்ள நைட்ரஜனை வந்து பயிர் வந்து எடுத்துக்கிற நிலைக்கு, அதாவது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து யூரியா வந்து வாழைக்கு போடுவோம். யூரியாவில் வந்து நைட்ரஜன் வந்து 46% இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 46% நைட்ரஜன் யூரியாவில் இருக்கிறதுனால நம்ம யூரியாவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு காற்றுல வந்து நேச்சராகவே 78% நைட்ரஜன் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து எதுக்காக யூரியா யூஸ் பண்ணணும், ஏன் காற்றுல இருந்து அந்த நைட்ரஜனை யூஸ் பண்ணிட முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காற்றுல உள்ள நைட்ரஜனை வந்து அந்த பயிர்களும் சரி எந்தவித தாவரங்களும் எடுத்துக்கிற நிலையில் இருந்தால் மட்டும்தான் அந்த நைட்ரஜனை எடுக்க முடியுமே தவிர, நம்ம வந்து காற்றுல சும்மாவே நைட்ரஜன் இருக்குது அப்படின்ட்டு அதை வாழை எடுக்குமான்னு கேட்டால் அப்படிலாம் எடுக்காது. அதுக்காக தான் நம்ம வந்து யூரியாவில் வந்து 46% நைட்ரஜன் இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து யூரியாவை யூஸ் பண்ணுறோம். அந்த யூரியாவில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து அந்த வாழைகளும் சரி தாவரங்களும் எடுத்துக்கிற நிலையில் இருக்கிறதுனால தான் அந்த யூரியா வந்து நம்ம போட்டது வேலை செய்யுது. அதுபோல தான் நம்ம இந்த சணப்பை போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் உள்ள வேர் முடிச்சுகள் இருக்கக்கூடிய அந்த ரைசோபியம்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள் வந்து காற்றுல உள்ள நேச்சராகவே இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து அது எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான நைட்ரஜனை யூஸ் பண்ணிக்கிட்டு மீதி எக்ஸஸாக இருக்கிற நைட்ரஜன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வேர்களுக்கு கொடுத்து அந்த சணப்பையை வந்து அதிக வளர்ச்சிக்கு நல்ல வளர தூண்டும். இந்த மாதிரி அதிகமாக வளர போய் நமக்கு வந்து அந்த சணப்பையில் வந்து நைட்ரஜன் வந்து அதிகமாக கிடைக்கும். அந்த பாக்டீரியா அதுக்கு தேவையான நைட்ரஜனை எடுத்துக்கிட்டு அதுக்கு போக மீதி இருக்கிறத வந்து நைட்ரேட்டாக மாற்றி அந்த தாவரத்துக்கு மாற்றி கொடுக்கும். தாவரத்துக்கு தேவையான நிலையில் மாற்றி கொடுக்கறதுனால இதோட ப்ரொசீஜருக்கு பேர் வந்து என்னென்னா நைட்ரோஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாற்றி அந்த தாவரத்துக்கு வந்து ரெகுலராக கொடுத்து வளர்றதுனால இந்த சணப்பையில் வந்து அதிக அளவு சத்துக்கள் இருக்குது. அதுக்கு முன்னால் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒன்று இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சணப்பை வந்து பசுந்தாள் உரமா பசுந்தலை உரமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பசுந்தாள் உரம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த வாழைக்கு தூருக்குள்ள வந்து இந்த சணல் பயிரை விதைச்சி அதை வளர விட்டு நம்ம அதை அறுத்து அந்த இடத்துலேயே உரமா வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட பேர் வந்து பசுந்தாள் உரம். பசுந்தலை உரம் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. இந்த சணப்பையை வந்து தனியாக ஒரு இடத்துல வந்து நம்ம வளர போட்டு அதை விதை எடுத்துட்டு பிறகு அதை உடச்சி நம்ம தூரில் அதை அங்கேருந்து கொண்டு வந்து நம்ம வாழைத்தூரில் வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பசுந்தலை உரம். நம்ம வந்து இந்த இதில் வந்து நம்ம பசுந்தாள் உரம் யூஸ் பண்ணுறோம். பசுந்தலை உரத்தோட பசுந்தாள் உரத்தில் வந்து அதிக அளவு சத்துக்கள் இருக்கும். அதுபோக நம்ம வந்து வாழைக்கண்ணு தூருக்குள்ளேயே கூட சேர்ந்து போட்டுட்டோம், சரி இதை வந்து நம்ம எந்த பருவத்தில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து 40 நாள்லேருந்து 45 நாளில் வந்து அந்த சணப்பை வந்து பூக்க ஆரம்பிக்கும். அந்த பூக்க ஆரம்பிக்கிற டைம் தான் கரெக்டான டைம். அது வரைக்கும் நம்ம அந்த சணப்பையோட தண்டு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெல்லிஸாக இருக்கும். அதே இது அந்த 45 நாள் கழித்து பூக்க ஆரம்பித்த பிறகு அந்த சணப்பையோட தண்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா திக்காக ரஃப்பாக மாறிடும். அதுக்கு பிறகு அதில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து கிடைக்குமானா கிடைக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அதுக்கப்புறம் பூ காய்க்கிறதுக்கு அந்த மாதிரி அதோட சத்துக்கள் அவ்வளோ மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து அதுக்கு முன்னாலே அந்த தண்டு மெல்லிஸாக இருக்கும் போதே அதை வெட்டி அந்த வாழை தூருக்குள்ள வச்சுருவோம். சரி, அதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் உரம் கிடையாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உரம் தான். ஆனால் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பூத்து விதை வைக்கிறதுக்கு ரெடி ஆகும். நம்ம அந்த மாதிரி நமக்கு போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழையோட வசந்துரும். வாழைக்கு நல்லா ரெடி பண்ணிட்டு நம்ம வாழை உட்கார்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து 45 நாள் அப்படிங்கிறது வந்து கரெக்டான நாள். அந்த நாளில் வந்து கணக்கு பண்ணி நம்ம வெட்டி அதை வாழைக்கு உரமாக வச்சுருவோம். இது வந்து மண் வளத்தை
பெருக்கிறதுக்காகவும் நுண்ணுயிரை பெருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணணும். நுண்ணுயிர் பெருக்கிறதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நான் வாழைக்கு வந்து அதிகப்படியாக உரம் வச்சுருப்போம். அந்த உரத்தை அவ்வளோத்தையுமே வாழை எடுக்குமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்திருக்காது. அந்த எடுக்கக்கூடிய ஃபார்மேட், அதாவது எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உரங்களை மட்டும்தான் எடுத்துக்குமே தவிர மீதி உரங்கள் அவ்வளவுமே மண்ணிலே செட்டில் ஆகி இருக்கும். அந்த உரங்களை அவ்வளோத்தையும் செதைச்சி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நுண்ணுயிர் தேவை. அந்த நுண்ணுயிர் பெருகிறதுக்கும் ஒரு இடம் தேவை. அந்த இடத்துக்கு வந்து இந்த சனப்பையை நம்ம சனப்பையோ இல்லை அப்படின்னா சாணி உரம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சனப்பையை வெட்டி நம்ம வச்சிருப்போம்ல, அந்த இடத்துல வந்து நம்ம ஈயம் கரைசலை ஊற்றிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து நுண்ணுயிர் பெருக்கம் வந்து பல மடங்கு ஆயிரும். அந்த நுண்ணுயிர் பெருக்கம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சனப்பையில் உள்ள உரங்களும் சரி, அது போக நம்ம வந்து இந்த சாணி உரம் வச்சிருந்தாலும் தான் இல்லை செயற்கை உரங்களே 1-2 உரங்கள் இருந்தாலும் அந்த உரங்களை வந்து அதை செதைச்சி அந்த வாழை வேறு எடுத்துக்கிற நிலைக்கு அதை மாற்றி அந்த வாழைக்கு தலைச்சத்து மணிச்சத்து எல்லாத்தையும் சேர்ந்து மொத்தமாக கொடுக்கும். சரி, நம்ம இந்த சனப்பையில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். சனப்பையில் வந்து நமக்கு நைட்ரஜன் சத்து, அதாவது சனப்பையில் வந்து அதிக அளவு நைட்ரஜன் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அந்த ரைசோபியம் பாக்டீரியா மூலமாக நமக்கு நைட்ரஜன் சத்து அதிக அளவு அந்த சனப்பைக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. இந்த நைட்ரஜன் சத்து வந்து என்ன பர்பஸ்க்கு ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைச்சத்து வந்து நமக்கு என்ன உரத்தில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூரியாவில் தான் தலைச்சத்து அதிகமாக இருக்கும். அந்த யூரியாவுக்கு அதிகமாக வந்து நம்ம இந்த சனப்பையில் வந்து நம்ம தலைச்சத்து வந்து எடுத்துக்கலாம். இந்த தலைச்சத்து அதிக அளவு நம்ம வாழைக்கோ இல்லை எந்த வித தாவரங்களுக்கோ கிடைச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தாவரங்கள் வந்து இலை வந்து பச்சை பசுமையாக அடிக்கும். பச்சை பசுமையாக அடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு தேவையான உணவுகளை வந்து அது ஒளிச்சேர்க்கை மூலமாக எடுத்துக்கிட்டு இலைகள் வந்து பச்சை பசுமையாக அடிக்கிறதுனால அது வந்து ஒளிச்சேர்க்கை அதிக அளவு நடத்தி அதுக்கு தேவையான உணவுகளை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டு அது வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றலோடு அந்த தாவரம் வளர்றதுக்கு அதிக அளவு யூஸ் ஆகும். அதுபோக நம்ம வந்து இந்த சனப்பையை வந்து கீழே பூமியில் புதைச்சி வைக்கிறதுனால நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படுங்கிறத சொல்லியிருந்தோம். அதுபோக மண்புழுவும் இந்த சனப்பை உரத்தை பூத்து வைக்கிறதுனால அதிக அளவு வரும். அந்த மண்புழு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மண்புழு வர்ற பாதை அவ்வளத்துலையுமே இந்த வாழையும் சரி எந்த வித தாவரமும் இருந்தாலும் அந்த மண்ணோட கெட்டித்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம வந்து வாழை பயிரிட்டு இருக்கிற எந்த வித மண்ணாக இருந்தாலும் அதில் வந்து கட்டித்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அந்த மண். அதில் வந்து இந்த மண்புழு வந்து அந்த தாவரத்தை செதைச்சிட்டு போகும். அந்த போகிற பாதைகள் அவ்வளத்துலையுமே இந்த வாழைகளும் சரி இல்லை எந்த வித தாவரமாக இருந்தாலும் வேறு அடித்து பெருக்கிறதுக்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்குது. வேறு அதிக அளவு அடிச்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாழைத்தூர் வந்து நல்லா பெருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாழைத்தூர் நல்லா பெருத்துச்சு அப்படின்னா தரையிலிருந்து அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சரி இல்லை மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய நுண்ணுயிர் நுண் சத்துக்கள் அவ்வளோத்தையுமே அது எடுத்துக்கிட்டு வளர்ச்சி வந்து அபாரமாக இருக்கிறதுக்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி சனப்பை இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா உளுந்து அந்த மாதிரி பயிர்கள்லாம் நம்ம வாழைக்கு ஊடகத்தில் போடுவோம். இது வந்து பசுந்தாள் உரத்தில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பசுந்தாள் உரம் பசுந்தலை உரம் இதை பற்றின டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அந்த பசுந்தாள் உரமுக்கும் பசுந்தலை உரத்துக்கும் என்னென்ன வித்தியாசம், அதை என்னென்ன முறையில் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னலாம் அப்படிலாம் அதெல்லாம் பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுபோக நம்ம 45 நாளுக்கு உள்ளக்கே மேக்ஸிமம் இந்த சணல் பயிரை வந்து வெட்டி நம்ம வாழைக்கு தூருக்குள்ள உரமாக வச்சிடணும். அதை தாண்டிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து அதில் போதுமான அளவு நம்ம எதிர்பார்த்த உரச்சத்துக்கள் வந்து இருக்காது. அதுபோக இந்த சனப்பை யூஸ் பண்ணுறதுனால மண் உயிரை காத்து மண் வளத்தை பெருக்கி நுண்ணுயிரையும் பெருக்கி மண்ணுக்கு ஒரு காவலாக இருக்கிறதுக்காக இந்த சனப்பைங்கிற சனப்பு சனப்பை இதோட இன்னொரு பெயர் வந்து பணப்பை அப்படின்னு சொல்கிறதுக்கும் மெயின் ரீசன் வந்து இதுதான். அதனால் இதை வந்து நம்ம அதிக அளவு யூஸ் பண்ணி நம்ம வாழை விவசாயமும் சரி இல்லை எந்த வித தாவர விவசாயங்களோ பண்ணாலும் சில இடங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 போகம் அப்படிம்பாங்க. அதில் வந்து 2 போகம் வந்து பயிர், அதாவது எந்த வித பயிராக இருந்தாலும் நெல் பயிரே போட்டிருந்தாலும் அதில் வந்து ஒரு போகம் வந்து இந்த சனப்பையை விதைச்சி விட்ருவாங்க. இதை விதைச்சி விட்டு அப்படி நம்ம டிராக்டர் வண்டி வச்சு உழவு அடிச்சிட்டோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதுவும் நல்ல ஒரு உரமாகி அதுக்கு அடுத்த தடவை வந்து அவங்க வந்து போதுமான அளவு உரம் கூட போட தேவையில்லை. ஏன்னா இந்த சனப்பையில் இருக்கக்கூடிய உரச்சத்துக்களே அதிக அளவு வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சனப்பையில் உள்ள அந்த இலை தலைகள் அவ்வளவுமே நல்ல ஒரு உரமாகவே இருக்கும். அதுபோக நம்ம வாழை விவசாயம் பார்க்குறவங்களும் சாணி உரம் ரேட் அதிகமாக இருக்குது, நம்மளால் சாணி உரம் அடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி நம்ம சனப்பையை வாங்கி நம்ம விதைச்சிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வளர்ந்ததும் அதை வெட்டி நம்ம வாழைக்கு உரமாக வச்சோம்னா அது வந்து சாணி உரத்துக்கு ஈக்குவலான சத்துக்கள் வந்து அந்த சனப்பையிலையும் இருக்குது. சரி, இந்த சனப்பையோட விதையோட ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 கிலோவோட ரேட்டு வந்து 80 ரூபாக்குள்ளே தான் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம அந்த சனப்பை 1 கிலோ வாங்கி நம்ம விதைச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து 1 ஏக்கருக்கு வந்து குறைஞ்சது 5 கிலோலேருந்து வாழைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வாழை தூர சுற்றி போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 ஏக்கருக்கு வந்து நமக்கு 3லேருந்து 5 கிலோ இருந்தாலே போதுமானது தான். நம்ம தூவி நம்ம எந்த மாதிரிலாம் உரமாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த தூருக்குள்ள வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த மாதிரி தான் உரம். இதை வந்து கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா மக்கி போய் இருக்கும். விவசாயம் பழகு, விவசாயம் என்றும் செழிக்கட்டும். சரி, பேட்டரம்பாய் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.